தென் அமெரிக்கா. ஃபஸ்ட்டு எப்பயுமே லொக்கேஷன் அதை வச்சு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனாவது பெரிய கண்டம்? 4வது. இது என்ன கோடு? நிலநடுக்கோடு பூமி. இப்போ பெரும்பாலும் தென் அமெரிக்காவுடைய லேண்ட் எந்த கண்டத்தில் இருக்குது? தென்னரை கோலத்தில். சரி, எந்த கோலத்தில் இருக்குது? தென்னரை கோலம். கிழக்கரை கோலமா மேற்கரை கோலமா? மேற்கரை கோலம். கிளைமேட் பார்த்தோன்னா சொல்லிடலாம். கரெக்டா? இது வெப்பமண்டலம். இங்கே என்ன இருக்கும்? கட்டாயம் பாலைவனம் இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா இந்த இடம் என்னவா இருக்கும்? இங்கே என்ன இருக்கும்? புல்வெளி. அங்கே பம்பாஸ்னு ஒரு புல்வெளி இருக்குது. பம்பாஸ் ஏதோ ஒன்று. இங்கே தான் அமேசான் காடு. இந்த இடத்துல என்ன கிளைமேட் இருக்கும்? பசுமை மாறா காடு இருக்கும். வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும், டெய்லி வெயில் அடிக்கும் வருஷம் ஃபுல்லாக. இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். உலகத்தில் பசுமை மாறா காடுகளே இங்கே தான் இருக்கும். இது பெல்ட். கரெக்டா? அப்புறம் அதை ஒட்டி வந்தோன்னா புல்வெளி, வெப்பமண்டல புல்வெளி இருக்கும். அதை தாண்டி போணுச்சு அப்படின்னா மிதவெப்ப மண்டல புல்வெளி. அதெல்லாம் உலகத்திலே நீளமான மலைத்தொடர் என்னது? ஆண்டீஸ். உலகத்திலே நீளமானது. உலகத்திலே உயரமானது என்னது? எவரெஸ்ட். இமயமலை. இதுவும் மடிப்பு மலை தான், இளம் மடிப்பு மலை. பிளேட் பவுண்டரி இது. சரி, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் 4வது பெரிய கண்டம். 5வது பெரிய கண்டம் இது அண்டார்டிகா. 6வது ஐரோப்பா. லேண்டை வச்சு அமெரிக்க கண்டத்தின் பெரும்பகுதி, அதாவது தென் அமெரிக்க கண்டத்தில் தெற்கு அரைக்கோளத்தில் இருப்பதால் இது தென் கண்டம் என அழைக்கப்படுகிறது. பெரும்பகுதி எங்கே இருக்குது? தென் அரைக்கோளம், தென்கண்டம், சதர்ன் காண்டினென்ட். வட அமெரிக்கில் உள்ள பனாமா நிலச்சந்தி. நிலச்சந்திக்கு இங்கிலீஷில் என்ன? ஸ்ட்ரைட்டா? இஸ்துமஸ். இஸ்துமஸ்னா என்னது? தமிழில் நிலச்சந்தி. அப்படின்னா அர்த்தம்? 2 பெரிய லேண்டை நினைக்கக்கூடிய சின்ன லேண்ட், நேரோ லேண்ட். அதையும் என்ன பண்ணிட்டானுங்க? வெட்டிட்டானுங்க. வெட்டி என்ன உருவாக்கியிருக்கானுங்க? பனாமா கால்வாய். மத்திய அமெரிக்காவுடன் இணைந்து தென் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா என அழைக்கப்படுகிறது. மத்திய அமெரிக்காவுடன் இணைந்து இதெல்லாம் இந்த நாடுகள்லாம் இருக்குல்ல, இது இங்கே இருக்கக்கூடிய கரீபியன் கண்ட்ரிஸ்லாம் சேர்த்து லத்தீன் அமெரிக்கா. இங்கே வந்து இங்கிலீஷ்காரன் அதிகமாக இருப்பான். கனடா, யூஎஸ்ஏ எங்கெல்லாம். இங்கே வந்துட்டு ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, அவனுங்க அந்த நாட்டுக்காரனுங்க தான் அதிகமாக இருப்பானுங்க. போர்ச்சுக்கல் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் இது என்னென்னு சொல்லுவாங்க? லத்தீன் அமெரிக்கா அப்படிம்பாங்க. ஸ்பானிஷ், போர்ச்சுக்கல் இவங்க தான் அதிகமாக அங்கே குடியேறினாங்க. வட அமெரிக்காவில் யார் போனது? இங்கிலீஷ்காரன். யூஎஸ்ஏ, கனடாவில். அமைவிடம் 12 டிகிரி வடக்கு முதல் 55 டிகிரி தெற்கு அச்சம் வரை. 12 டிகிரி வடக்கு நார்த், 55 டிகிரி. எதுக்கு பக்கத்தில் இருக்கு? துருவ பகுதிக்கிட்ட போல, அதுக்கு பக்கம். இந்த இடத்துல 66 தான் என்னது? துருவம். முப்பத்தஞ்சு டிகிரி மேற்கு முதல் 81 டிகிரி மேற்கு. அப்போ ஃபுல்லாக எந்த அரைக்கோளத்தில் இருக்குது? மேற்கு அரைக்கோளம். மேற்கு அரைக்கோளம் அதுலேருந்து
வட அரைக்கோளமா தென் அரைக்கோளம்னா தென் அரைக்கோளம். கிழக்கு அரைக்கோளமா மேற்கு அரைக்கோளம்னா எந்த அரைக்கோளம்? மேற்கு. ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஆர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்? எது? வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அமேசான் ஆற்றின் முகதுவாரத்தின் வழியாக பூமத்திய ரேகை கடக்கிறது. இங்கே தான் இருக்குது அமேசான் ரிவர் மவுத். முகத்வாரம். முகத்வாரம்னா என்னென்னு பார்த்தோம். 6 கடலில் போய் சேர்ற இடம் இந்த இடம். மேப் எடுத்து பாருங்கள், கரெக்டாக தெரியும். சரி, இங்கே கவனிங்க. இங்கே கிரீன்லேண்டில் 12 மணின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எத்தனை மணி இருக்கும்? இந்த இடத்துல 12 மணிங்க. இந்த இடத்துல எத்தனை மணி இருக்கும்? மணிகண்டன், பார்த்திபன், காலையில் 12 மணியா? சாயந்தரம் 12 மணியா? சேம் டைமு. அதான் நீங்கள் புரிஞ்சது. சேம் டைம். பூமி முழுவதும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே டைம் தான் இருக்கும். சரியா? ரஷ்யாவில் என்ன டைமோ இந்த இடத்துல அதே டைம் தான் நமக்கு இந்தியாவில். இப்படி தானே சுற்றும் பூமி. வராதவங்களாம் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். பாருங்கள், மொக்கை கொஸ்டின் கேட்குறேன். 3-4 பேர் தான் சொன்னீங்க. அதான் புரிஞ்சதை வச்சு தேடுங்க. கொஸ்டின் ஐயோ இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை படித்தோமா தேடக்கூடாது. கேளுங்க, வேணாமா? முன்னாடியா? நான் அதெல்லாம் கேட்கல. ரஷ்யா இந்த இடம் ஓகேவா? இந்த ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யா இந்த பாட்டு இருக்குது. இங்கே என்ன டைமோ அதே தான் நம்ம இந்தியாவில் டைம். நீங்கள் ரஷ்யா மாஸ்கோ இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கும். அது நமக்கு அப்புறம் தான் வரணும். ரஷ்யாவில் இந்த இடத்துக்கு இங்கேயுமே 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? நான் கேட்டது என்னது, இந்த இடத்துல. அடுத்தது பிரேசில். ரியோ டி ஜெனீரோ நகரம் வழியாக மகர ரேகை 23 டிகிரி அச்சம். ரியோ டி ஜெனீரோ, பிரேசிலுடைய ரியோ டி ஜெனீரோங்க நகரம். மகர ரேகை போகுதா? என்ன நம்பர் அதுக்கு? 23 டிகிரி தெற்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? மகர ரேகை. இங்கிலீஷில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். தலையில் முக்கோணம் வடிவத்தில் இருக்கா? ஆமாம், முக்கோணம் எப்படி இருக்கும்? தலைகீழாக இருக்குது. ஓகே. மொத்த நிலப்பரப்பு 17 கோடி சதுர கிலோமீட்டர். 17.84 கோடி சதுர கிலோமீட்டர். மொத்த நிலப்பரப்பில் 15% இருக்காமா. எங்கே? சவுத் அமெரிக்கா. இயற்கை அமைப்புனா என்னென்ன? மலைகள், பீடபூமி, சமவெளி, பள்ளத்தாக்கு, இதெல்லாம். தென் அமெரிக்கா உலகின் பழமையான மற்றும் இளைய பாறைகளால் ஆனது. பழமையான பாறை இருக்குது, இளமையான பாறைகள் இருக்குது. இளமையான பாறைன்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இயற்கை பிரிவுகள் அடிப்படையில் நிலத்தோற்றங்கள். ஆண்டஸ் அல்லது ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆற்றுப்படுகை அல்லது மத்திய சமவெளி, கிழக்கு உயர்நிலங்கள். 3 இதுதான். இது ஆண்டிஸ். மத்திய சமவெளி க்ரீனாக இருக்கா? இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து கிழக்கு உயர்நிலம். இதுலேருந்து இங்கே வரைக்கும் வரும். இன்னும் அந்த தீவுகள்லாம் இருக்கும், அது வரைக்குமே வரும். அதில் 3 செட்டப்பு.
ஆண்டீஸ் மலைத்தொடர். ஆண்டஸ் ஆண்டீஸ். இமயமலை போன்ற ஆண்டீஸ் மலைத்தொடர் மடிப்பு மலைகளால் ஆனது. ஃபோல்டு மவுண்டெயின். என்ன காரணம்? பிளேட் பவுண்ட்ரிஸ். இங்கே ஏதோ மோதுது, அதனால் மடிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கண்டத்திட்டு எல்லைகள். மிக நீளமான மலைத்தொடர் உலகத்திலே எது? ஆண்டீஸ். 6440 கிலோமீட்டர் நீளத்திற்கு இம்மலைத்தொடர் நீண்டுள்ளது. லென்த்து அப்படி. அதோட மேற்கு கடற்கரை ஓரமாக எப்படி இருக்கு? அவ்வளோ தூரம். இது நான் அப்படியே போணுச்சுனாக்கா கீழே அண்டார்டிகா இருக்குல்ல, அங்கே உள்ள மலைத்தொடர் இதோட கண்டினியூட்டி அப்படின்றாங்க. அர்ஜென்டினா எல்லையில் 6969 மீட்டர் உயர்ந்துள்ள தனிந்த எரிமலையான அக்காங்குவா சிகரம் ஆண்டஸ் தொடரின் உயரமான சிகரமாகும். அர்ஜென்டினா எல்லையில் 6661 உயரமான சிகரம். இமயமலையில் உயரமான, உலகத்திலே உயரமான சிகரம் அது. அதோட ஹைட் எவ்வளவு? 8 8 வச்சோம்னா 4 8. இந்த இடத்துல இதுவா இந்த இடத்துல தான் வரும். ரைட், எல்லையில் மேப் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல தான் வரணும். அக்காங்குவா. சிலி நாட்டில் இம்மலைத்தொடர் கடற்கரைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. சிலி நாட்டில் இந்த இதான் சிலி. கடற்கரைக்கு ஒட்டி இருக்கும். நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல இந்தியாவில், எங்கே? கேரளா மட்டுமா? மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே இத்தனை ஸ்டேட்டில் ஓடுது. அது வட அமெரிக்காவின் ராக்கி மலைத்தொடரை போன்று இம்மலைகள் மேற்கு பகுதி வன் சரிவையும், அப்படியே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியே ஸ்டீப்பாக இருக்கும். இப்படி செங்குத்தா. கிழக்கு இது சரிவாக இருக்கும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை போய் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். நம்ம எந்த பக்கம் இருக்கோம்? மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு பகுதியில். பசிபிக் நெருப்பு வலயத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளதால் நிலநடுக்கம், எரிமலை இதெல்லாம் அடிக்கடி நடக்கும். எது இந்த பசிபிக் நெருப்பு வலயம்? இதெல்லாம் அப்போ அடிக்கடி நிலநடுக்கலாம் அங்கே வரும். அதுமாதிரி இதுவும் இந்த பக்கம். கட்டோபாக்சி. கட்டோபாக்சி எந்த மலைத்தொடரில் இருக்குது? ஆண்டீஸ் மலைத்தொடரில் இருக்குது. எரிமலை அது. தாமிரம், தகரம் இதெல்லாம் அதிகமாக கிடைக்குது. மரகதெல்லாம் கிடைக்குதாம். அக்காங்காங்குவா. கட்டோபாக்சி உயரமாக இருக்குனால பனி இருக்குது. ஆனால் அப்பப்போ என்னாகும்? எரிமலை வெடிக்கும். எரிமலை எப்படி வெடிக்குன்னு தெரியும்ல? யார் காரணம் எரிமலை வெடிப்புக்கு? பிளேட் டெக்டானிக் மூமெண்ட். கரெக்டா? தென் அமெரிக்க கண்டத்தில் பாதிக்கு மேலுள்ள நிலப்பரப்பு சமவெளியாக உள்ளது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எது? ஆண்டீஸ் பார்த்தாச்சு. அடுத்து சமவெளி. பாதிக்கு மேலே சமவெளி தான் ஃபுல்லாக, இதிலேருந்து இது வரைக்குமே. க்ரீனாக இருந்தால் என்ன அர்த்தம்? கடல் மட்டத்துலேருந்து 200-300 மீட்டர் ஹைட்டு. ஸோ சமவெளி. க்ரீனாக இருக்கணும்னா பசுமையான இடம் இல்லை, அப்படி கிடையாது. க்ரீனுங்கிறது ஹைட்டை குறிக்கிறது. ஆல்டிடியூடு பக்கத்தில் மேப்பு ஃபஸ்ட்டு பேஜ் 2வது பேஜ்லேயே இருக்கும். இவ்வளோ இந்த கலர்னால் எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு. அது போய் பார்த்துட்டு தான் மேப்பை பார்க்கணும். அட்லீஸ்ட்டு 3 பெரிய ஆறுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. இங்கே அவற்றில் மிகப்பெரிய ஆறு, உலகத்திலே பெரிய ஆறு எது? அமேசான் ஆறு. இந்த அமேசான் வடிநில பகுதி பேசின்.
கரிசல் மண் பரப்பை கொண்ட அமேசான் ஆற்றுப்படுகை. கரிசல் மண் பிளாக் சாயில். பிளாக் சாயிலோட கேரக்டர் என்ன தெரியுமா? பசால்ட் பாறைகளால் உருவாகிருக்கும். அது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். தண்ணியே உறிஞ்சி வச்சுக்கும். அதெல்லாம் மழை பெஞ்சதுன்னா தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சு சேறு சகதியமாக இருக்கும். காலில் வச்சோம்னா மாட்டிக்கும். மழை பெய்யல நின்றுச்சு, அந்த தண்ணியெலாம் இழந்து வறண்டு போனோன்னா அப்படியே பெரிய பெரிய பாலமாக வெடிச்சு இருக்கும். கரிசல் மண்ணோட கேரக்டர் அது. அப்புறம் கரிசல் மண் எதுக்கு, என்ன பயிர் செய்ய உகர்ந்த மண்? கரும்பா, பருத்தி, காட்டன். சரியா? ரைட். உலகத்தில் அடர்த்தியான காடு எது? அமேசான். கரிசல் மண்ணோட உள்ளது. என்ன காரணம்? ஏன் அடர்த்தியான இது இருக்கு? பூமத்திய ரேகை காலநிலை. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வெயில் அடிக்கும், சாயந்தரம் மழை பெய்யும். நான் சொன்னேன் பாருங்கள், எவ்வளோ க்ளவுடு போகுது, மழை வரல பாருங்கள். ஏன்? வெயில் இல்லை. வெயில் வந்தால் தான், க்ளவுடு தான் வெயிலை மறைச்சிக்கிச்சு. வெயில் அடித்தா தான் ஆகும், தரையில் வந்து பட்டு அது வெப்பம் மேலே போய் அந்த வெப்பத்தை அப்சர்வ் பண்ண மேகம் என்ன பண்ணும்? மேலே ரைஸ் ஆகி போனால் குளிர்ச்சி அடைஞ்சு மழை பெய்யும். நிறைய வெயில் அடிக்காத வரைக்கும் மழை பெய்யவே பெய்யாது. அடுத்தது இந்த மேகலாம் எங்கே போகுதுன்னு பார்த்தோம். சிறப்புஞ்சியில் போய் கொட்டிக்கிட்டு இருக்கோம். நேரம் நம்ம ஊரை கிராஸ் ஆகி போனாலும் அங்கே போய் கொட்டிகிட்டு இருக்கோம். எல்லாம் மேப்பு, படத்தை பார்த்தாவே புரிஞ்சிடும். நம்ம ஊரை தான் கிராஸ் ஆகி போகுது. நடுவில் எங்கேயாவது மழை கிளை இருந்துச்சுன்னா ரைஸ் ஆகும், ரைஸ் ஆகி விழுகும். அப்புறம் இல்லை வெயில் அதிகமாக இருந்தால் மேலே ரைஸ் ஆகி மழையாக கொட்டும். படமாக மாற்றிட்டிங்கன்னா அது அவன் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இப்படுகை ஆண்டிஸ் மலைத்தொடர் அருகில் அகலமாகவும் முகத்வாரத்துக்கு அருகில் குறியும் காணப்படுது. சமவெளி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மவா. இருக்கா ஆண்டிஸ் மலை அகலமாக இருக்கா? அமேசான் படுகை தானே முகத்வாரம். இதோட கிழக்கு உயர்நிலம் இதெல்லாம். ஸோ நேராகவும் இருக்குது. நேரோ இவ்வளோதான். இங்கே அகலம், இங்கே வர என்ன ஆகுது? அகலம் அதிகமாக இருக்குது. இதான் சொல்கிறான், படத்தில் இருக்கிறது சொல்கிறான். இங்கே அமேசான் படுகையிலிருந்து ஒரினாக்கோ ஆற்றுப்படுகையில் சிறிய அளவிலான பீர்மிரிமேடு பிரிக்கிறது. அமேசான் பிரிமேடு பார்த்தோமா, வாட்டர் டிவைட் அப்படின்னு. ஒரினாக்கோ பாருங்க, நீர் பெருமேடு. அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடுது. அப்படி இதான் வாட்டர் ஷெட். என்ன போட்டிருக்கான்? அமேசான் படுகையிலிருந்து ஒரினோக்கோ ஆற்றுப்படுகையில் சிறிய அளவிலான நீர் பெருமேடு பிரிக்கிறது. அது அந்த பக்கம் வடக்கில். இது அமெரிக்க கண்டத்தின் உற்பத்தி பகுதியாக இறங்குகிறது. உற்பத்தி அதிகமான ப்ரொடக்ஷன். பரானா மற்றும் பராகுவே ஆறுகள் சமவெளிகள் வண்டல் படிவுகளால் மூடப்பட்டு ஒரு பாறை பிரதேசம். கீழே பாறை இருக்குது, அங்கே ஓடின ஆறுகள் டெபாசிட் பண்ணி என்ன ஆயிடுச்சு? வண்டல் மண், ஆற்றோட மண். எது? பரானா, பராகுவே. என்ன இருக்கா? பரானா, பராகுவே. போதும், இங்கேருந்து வருது எல்லாம் வந்து கலக்கும். கீழெல்லாம் பாறைக்கு மேலே மணல் ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த மாதிரி திக்னஸ்க்கு இருக்கும். அது போட்டு அதிக அளவிலான பெட்ரோலிய படிவுகள் காணப்படுது. பெட்ரோல் கிடைக்குது அங்கே அந்த ஏரியாவில்.
எந்த ஏரியாவில்? அமேசான் காடு முழுவதும் சேர்த்து சொல்கிறானுங்க. ஏன்னா அந்த காடு ரொம்ப காலமாக இருக்கா, அங்கே மண்ணுக்குள்ளே புதஞ்ச விலங்குகள், அதோட இது என்ன இருக்குது, பெட்ரோலியம் கிடைக்குது நம்ம. அடுத்து கிழக்கு உயர்நிலங்கள். இதுதான் கிழக்கு உயர்ன இது இது இதெல்லாம். ஆண்டீஸ் மலைத்தொடரை விட புதுமையானவை மற்றும் பல ஆறுகளால் வெட்டப்பட்டுள்ள பீடபூமி ஆகும். வெட்டியிருக்கா, மஞ்சளாக இருக்குல்ல, பீடபூமி படர்ந்து உயரமாக இருக்கும். ஆறுகள் அரித்து 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 புதுசாக உருவான லேண்ட், அதோட புதுமையானதாம அது. இது அமேசான் ஆற்றின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் பரவி உள்ளது. அமேசான் ஆற்றின் வடக்கு தெற்கு. தென் அமெரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கயானா உயர்நிலங்கள் உலகில் உயரமான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உட்பட பல நீர்வீழ்ச்சிகளை கொண்டுள்ளது. கயானா இங்கே தான் ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி, உலகத்திலே உயரமானதுன்னா இதுதான். பெருசுன்னு கேட்டால் இது நயாகரா, அது குண்டு, இது ஒல்லி ஹைட்டு, அப்படி வச்சுக்கோங்க. ஏஞ்சல் பார்க்கலாமா? எந்த படத்து ஹீரோயின் பேர் ஏஞ்சல்? கோவிலா? கோவில். ஏஞ்சல்னா இந்த ஏஞ்சல் வருதா? உயரமானது கயானா, அங்கே பீடபூமி ஆக்சுவலாக இது. கயானா உயர்நிலம் எங்கே இருக்குது? அமேசான் நதிக்கு வடக்கில். அதான் ஃப்ரெஞ்சு கயானா இருக்கும். ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி தான். எவ்வளோ ஹைட் இருக்காமா? ஹைட்டு போடலையா? சரி. பீடபூமி மேடு பள்ளங்களை கொண்ட பீடபூமி. கிழக்கு கடற்கரையில் செங்குத்து பாறை, செங்குத்தான பாறைகள்லாம் இருக்கும். அவ்வளோதாங்க. 3 லேண்டு டோப்போகிராஃபியில் என்னென்ன? ராக்கி மவுண்டெயின், மத்திய சமவெளி, கிழக்கு உயர்நிலம். கிழக்கு உயர்நிலத்தில் ஏஞ்சல்ஸ் இருக்குது. மத்திய சமவெளி தான் யார் இருக்கா? அமேசான் காடு இருக்குது, அமேசான் நதி. வேறு என்ன நதி பார்த்தோம்? பரானா, பராகுவே நதி. அவ்வளோதான். ஃபுல்லாக கீழெல்லாம் ஹார்ட் ராக்கு, மேலே சாஃப்ட் மணலால். இதுவும் சரி, இங்கேயும் சரி, அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். வடக்கில் இருக்கிறது என்னது? ஒரினோக்கா ஆறு, ஒரு சின்ன பிரிமேடு. உலகத்தில் நீளமான மவுண்டெயின் அது ஆண்டீஸ். அவ்வளோதான். அடுத்து காலநிலையை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.